இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திடீர்னு பாம்பு வச்சவன இங்க கூட்டிட்டு வந்து வீட்ல கட்டி போடுவீங்க, அவன் தப்பிச்சு போயிடுவான். இனிமே மறுபடியும் அவன் இந்த வீட்டுக்கு வந்து எங்களை கொல்ல பார்த்தான்னா நாங்க என்ன பண்றது? உங்களுக்கு ஒரு உயிர்னா அவ்வளவு சாதாரணமா போச்சா? என்ன இதெல்லாம்? இல்ல, எனக்கு புரியல. எங்களை சுத்தி என்னென்னமோ நடக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனிமே எந்த தைரியத்துல நான் இங்க இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்க இருக்காங்க, வயசான பாட்டி இருக்காங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எங்களால இங்க நிம்மதியா இருக்க முடியாது. நாங்களும் உங்க கூடவே இப்பவே கிளம்புறோம். பாரதி, என்னாச்சு இப்போ? என்னென்னமோ பேசுறீங்க. நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்கன்னு தெரியுது. நான் உங்களுக்காக தான் இவ்ளோ பெரிய வீட்டை வாங்கி கொடுத்திருக்கேன். நீங்க இப்போ இப்படி சொன்னா எப்படி? அதில்ல மேடம், இந்த வீட்டை அனுபவிக்கிறதுக்கு நாங்க உயிரோட இருக்கணும். உயிர் பயத்தோட எங்களால இந்த வீட்ல இருக்கவே முடியாது. என்ன பாரதி இப்படிலாம் பேசுறீங்க? நான் இத உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் ஆதி செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு சொல்றாருல, நீங்க பயப்படாதீங்க. ஐயோ இல்ல மேடம், இந்த விஷயத்துல நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் அத கேக்குற நிலைமையில நாங்க இல்ல. ப்ளீஸ் எங்களை இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. நாங்க எல்லாரும் கிளம்பி ரெடியா இருக்கோம். பாம்பு வச்சவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நானும் உங்க கூட தான் இருக்கணும். உயிர் பொழைச்சு மறுஜன்மம் எடுத்துட்டு வந்திருக்கோம் மேடம். எங்களுக்கு ஏதோ பெரிய திருஷ்டி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால்தான் மாத்தி மாத்தி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதனால நீங்களே எங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். லட்சுமி, பாரதிக்கு என்னாச்சு? ஆரத்தி திஷ்டின்னு என்னென்னவோ பேசுறா. அதாத்த எனக்கும் புரியல. பாரதி என்னமோ யோசிக்கிறேன், அது என்னன்னு தான் தெரியல. மேடம், உங்களை தான் கேக்குறேன். நாங்க ரொம்ப பயந்துட்டோம். எங்களுக்காக இத கூட பண்ண மாட்டீங்களா? மித்ரா, நடந்த விஷயத்துல பாரதி ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அவங்க திருப்திக்காக நாம இதை பண்றதுல நமக்கு எந்த நஷ்டமும் இல்லை. என்ன ஆதி, பாரதி தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களுமா? இந்த திருஷ்டி ஆரத்தி இதெல்லாம் நீங்களுமா நம்புறீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்ல. மேடம், உங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். நாங்க எங்களோட திருப்திக்காக தானே கேக்குறோம். மித்ரா, பாரதி தான் இவ்வளவு தூரம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்கல்ல, ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ப்ளீஸ். ஆரத்தி தானே எடுக்கணும். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க.